எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். படப்பை அருகே குறைந்த அழுத்த மின்சாரம், அதிக அழுத்த மின்சாரம் என மாறி மாறி வருவதால் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், மிக்சி, ஏசி உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் அவ்வப்போது சேதமடைவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அடுத்து வாஞ்சுவாஞ்சேரி பகுதியில் உள்ள கிருஷ்ணர் கோயில் தெரு, திருவீதியம்மன் கோவில் தெரு, அண்ணா தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றது. இந்த நகரில் ஓரளவு அதிக வசதி படைத்தவர்களும், கூலி வேலை செய்து வருபவர்களும், சொந்த தொழில் செய்து வருபவர்களும் அதிகமாக வசித்து வருகிறார்கள். கடந்த ஆட்சி மின்மிகை மாநிலமாக இருந்த தமிழகம் தற்போது திமுக ஆட்சியின் மின் அழுத்தம் குறைந்த மாநிலமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அவ்வப்போது அறிவிக்கப்படாத மின்வெட்டும் பல மாவட்டங்கள் தொடர்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அடுத்துள்ள வாஞ்சுவாஞ்சேரி பகுதியில் கடந்த 1 வருடங்களாக மிக குறைந்த அழுத்த மின்சாரம் மற்றும் அவ்வப்போது உயர் அழுத்த மின்சாரம் என மாறி மாறி வருவதால் வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள், மிக்சி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, ஹீட்டர், ஃபேன் உள்ளிட்ட பல மின்சாதன பொருட்கள் டேமேஜ் அடைவதாக அப்பகுதி மக்கள் கரசங்கால் பகுதியில் உள்ள மின்சார அலுவலகத்தில் தொடர்ந்து புகார் கொடுத்து வருகின்றனர். கரசங்கால் பகுதியில் 230 கிலோவாட் துணை மின் நிலையமும் 110 கிலோவாட் திறனுடைய துணை மின் நிலையமும் இருந்தும் வாஞ்சுவாஞ்சேரி, கிருஷ்ணா நகர் தெரு உள்ளிட்ட பல பகுதியில் லோ வோல்டேஜ் காரணமாக மின்சார பொருட்கள் இயக்க முடியாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். வெப்பச்சலனம் காரணமாக வெப்ப அலை வீசுகிற இந்த நேரத்தில் லோ வோல்டேஜ் காரணமாக மின்னழுத்த பிரச்சனை ஏற்பட்டதால் சிறு குறு தொழில் நடத்தும் நிறுவனங்கள், ஊடுபயிர் செய்யும் சிறு விவசாயிகள், கைத்தொழில் செய்யும் சிறு தொழிலாளர்கள் என அனைவரும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த துணை மின் நிலையங்களில் நிலவும் குறைந்த மின்னழுத்த பிரச்சனையை தீர்வு காண மின்வாரிய அலுவலகத்தில் செயற்கை பொறியாளரை சந்தித்து கடந்த 1 வருடங்களாக தொடர்ந்து மனு அளித்தும் பொதுமக்கள் கொடுக்கும் புகார்களுக்கு இதுவரையில் மின்சார வாரியம் எந்தவிதமான தீர்வும் காணப்படவில்லை என குற்றச்சாட்டை அப்பகுதி மக்கள் வைக்கின்றனர். மேலும் இந்த ஆட்சியில் மின் கட்டணத்தை அதிகம் வசூலிக்கிறார்கள். ஆனால் மின்சார பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதை கண்டு கொள்ளாமல் மின்வாரிய அதிகாரிகள் மெத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். மஞ்சாஞ்சேரி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். வளலா நகர் டேங்க் பக்கத்தில் இருக்க வீடு எங்களுக்கு. எங்கள் ஸ்ட்ரீட்டில் கம்பம் கூட இல்லை. ரொம்ப வோல்டேஜ் வேறு, ரொம்ப ட்ராப். தினமும் நைட்டில் சொல்கிறத விட பகல்லையும் ரொம்ப ட்ராப் இருக்குது. அதுவும் ஒரு 60 to 90 தான் இருக்கே வோல்டேஜ். பயங்கர லோ பவர். வாஷிங் மிஷின் போட முடியல. நைட்டில் ஃபேன் ஓடுதான் கூட தெரியல. ஃபுல்லாகவே அவ்வளோ செட் ஆகி பயங்கரமாக ஸ்லீப்பே பண்ண முடியல. பயங்கர இதுவாகிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு டேங்கோட மோட்டர் போட முடியல, அக்வாகார்ட் பாயிண்ட் போட முடியல, எதுவுமே போட முடியல. தண்ணியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மினிமம் பவர் கூட கொடுக்காம ஒரு 150 கூட வரமாட்டுது. 120 பிலோ தான் இருக்குது. இப்போ பார்த்தாலுமே அது இங்கேன்னு இல்லை, லைட் எரிய மாட்டுது. ரொம்ப பவர் ட்ராப் ஆகிட்டே இருக்குது. ரொம்பவே இதில் என் தம்பி வேறு நைட் ஷிஃப்ட் தான் பார்த்துட்டு வரான். அவன் வரது ஒரு 7 மணி 3 மணினா அந்த டைமில் கூட பவர் வருது இல்லை. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே எப்படி சொல்லுன்னா, எனக்கு தெரிஞ்ச டிரான்ஸ்ஃபார்மரும் ரொம்ப கம்மி தான். இவ்வளோ வீடு இருக்குது, அதுக்கேற்ற கெப்பாசிட்டி போட்டு கேவி வோல்டேஜில் அதிகப்படுத்தினா தான் இதுவாகும். இங்கே எதுவுமே அந்த மாதிரி பண்ணுறதும் இல்லை. ரொம்பவே இதுவாகிட்டு இருக்கு. இது என் ஒய்ஃபுக்கு லைட் பார்த்தீங்க அப்படின்னா, லைட்க்கு கூட வந்து எங்களோட கனெக்ஷன் கொடுத்து நாங்கள் வந்து ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கோம். எதுனா ஒரு கவர்மெண்ட் வந்து யாருன்னா சொன்னால் கூட சிரிப்பாங்க, கவர்மெண்ட் பண்ணுதுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு கரண்ட் எடுத்து நாங்கள் லைட் வந்து போட்டிருக்கோம் வெளியில். இந்த பவர் பிரச்சனை அதிகம். இத்தனைக்கு எழுதி கொடுத்துட்டோம், ஆனாலும் பவர் பிரச்சனைக்கு வர மாட்டாங்க. எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா பயங்கர அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையே கரண்ட் தான். நைட்டில் இப்போ காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வரோம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. நைட்டில் வந்து தூங்க கூட முடியல. ஒரு சார்ஜர் கூட 2 நாள்னா பரவாயில்ல. எல்லா நாளுமே லோ பவர்னா எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க தான். வீட்டில் இருந்தாலும் சும்மா இல்லை. ஏன்னா வீட்டில் இருந்தாலும் வீட்டு வேலையில எல்லாம் பார்க்கணும். எப்படி பார்க்க முடியுது? ரொம்பவே இது அது வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் பயங்கர ட்ராப். அது எனக்கு தெரிஞ்சு 90 வோல்டேஜ்லாம் எங்கேயுமே வராது. அது ரொம்பவே மினிமமாக இருக்குது. ஆனால் கரண்ட் பில் மட்டும் எப்போவுமே பார்த்தா அந்த எப்போவுமே வர சார்ஜ் வந்துடுது. இதுக்கும் நாங்களாம் 2500 கட்டுறோம். என்ன அப்படி ஓடிட்டு இருக்குன்னு கூட தெரியல. ஏசி ஆனே ஆகாது 90 வோல்டேஜ் இருந்தால். இந்த மாதிரி நிறைய இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணி சீக்கிரம். ஷர்மிளா பானு, கிருஷ்ணர் கோயில், வஞ்சுவாஞ்சேரி கிருஷ்ணர் கோயில் 3வது தெருவில் இருக்கிறோம். சுத்தமாக இங்கே லோ வோல்டேஜ். பசங்களை வச்சுன்னு இருக்கவே முடியல. வீட்டில் வந்து ஃபேனு, டிவி, லைட்டு எல்லாமே வந்து பவர் போயிட்டு வரதுனால பட்டுன்னு போயிடுது. இத்தனை வாட்டி எல்லார் வீட்லேயும் வந்து பொருள் நிறைய போயிடுச்சு. எல்லாமே இப்போ மாற்றிருக்கோம் நாங்கள் மறுபடியும். அது லோ வோல்டேஜ் வந்துட்டு போகும்போது ஃபேன் போயிடுச்சு. எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் வாஷிங் மிஷின் போயிடுச்சு. பக்கத்து வீட்டில் ஏசி போயிடுச்சு. எதுவுமே எடுக்க மாட்டேங்குது பொருளுங்க. சின்ன குழந்தைங்க நைட்டில் தூங்கவே முடியல எங்களால். நம்ம மாடிக்கும் கீழே மெயின் ரோட்டுக்கும் இப்படி தான் நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம். சுத்தமாக தூங்கவே முடியல. பசங்களை வச்சுட்டு ரொம்ப இங்கே கரண்ட் தொல்லையாக இருக்குது. லோ வோல்டேஜாக இருக்குது.
என் பேர் வந்து கைருனிஷா. நாங்கள் வந்து வஞ்சுவாஞ்சேரி கிருஷ்ணன் கோயில் 3வது தெருவில் இருக்கிறோம். இங்கே வந்து ஓல்டேஜ் ப்ராப்ளம். நைட் ஆனால் சுத்தமாக பிள்ளைங்கெல்லாம் தூங்கவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து வீட்டில் பொருளுங்கெல்லாம் பெஸ்ட் ஆகிடுமான்ட்டு ஒரு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஓல்டேஜ் போய் வருது. ஏசி எடுத்ததுன்னா ஃப்ரிட்ஜு ஆஃப் ஆகிடுது. அந்த மாதிரி ஏதாவது பொருளுங்க போனதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் ஒன்று இதாகுது. ஏசி சுத்தமாக எடுக்கவே மாட்டேங்குது நைட் நேரத்தில். அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாகுது. பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப அவதிப்படுறோம் நாங்கள். அதனால் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு. ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110.